இப்போ ரீசெண்டா யுஎஸ்ஏவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரான் கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு விலை மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அது என்னன்னு இப்போ ரிவீல் பண்ணியிருக்காரு. அது என்னன்ட்டு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி இப்போ மிடில் ஈஸ்டில் வந்து இந்த யுஎஸ்ஏவோட ட்ரூப்ஸ்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். யுஎஸ் பேஸ்லாம் அட்டாக் பண்ணதுனால இப்போ ஹோட்டல்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. அவங்களெலாம் பிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஈரான் கேட்டுட்ருக்காங்க. அது என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி இந்த வாரை வச்சு ட்ரம்ப்பு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக சம்பாதிச்சிட்ருக்காங்க. யார் யார் என்னென்ன சம்பாதிக்கிறா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி வேர்ல்டு வார் 3 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரஷ்யன் ஷிப் ஒன்று வந்து கியூபாவை நோக்கி போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ட்ரம்ப் இருக்கார், இந்த பக்கம் மார்க்கோ இருக்கார், இந்த பக்கம் பீட் அவர்லாம் இருக்கார். அப்போது ப்ரெஸ் எல்லாமே கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. ஏதோ கிஃப்ட்டு வருதுன்னு நீங்களே, என்ன கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் கிட்டே கேட்டாங்க. ட்ரம்ப் உடனே என்ன ரிவீல் பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஈரான் வந்து இப்போது நம்மக்கிட்ட நெகோஷியேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் கரெக்டான ஆளுன்னு தான் நிரூபிக்கிறதுக்காக ஒரு 8 ஷிப்பு பாகிஸ்தான் கொடி போட்ட ஷிப்பை வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் அலோவ் பண்ணுறேன், ஒரு கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு தரேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் நியூஸ் பார்த்தேன், அந்த மாதிரி கப்பல் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, நம்ம கரெக்டான ஆளுகிட்ட தான் நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஃபோன் பண்ணி அப்பாலஜைஸ் பண்ணாங்க. 8 இல்லை 10 ஷிப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, என்னடா நிஜமாலே 10 ஷிப்பு வந்திருக்கும் போலன்னு பார்த்தா, சரி ஓகே ட்ரம்ப்பு பயங்கரமாக நெகோஷியேஷன் பண்ணுறாருன்னு பார்த்தா ஒரு ஷிப்பும் வரல. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 26ஆம் தேதி ஒரு பாகிஸ்தான் ஷிப்பை திருப்பி அமைச்சிருக்காங்க. சரியான நெகோஷியேஷன் பண்ணல, சரியாக நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்ட்டு வந்த ஷிப்பை தான் திருப்பி அமைச்சிருக்காங்களே தவிர வேறு எந்த ஷிப்பும் வரல. இவர் பார்த்தா கதையாக விட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட கேட்டாங்க, இப்போ ட்ரூப்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க, எப்போ அட்டாக் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அது எப்படி சொல்ல முடியுமா, அது கான்ஃபிடென்ஷியலான விஷயம், எப்படி சொல்ல முடியும், வேணால் எடுத்துக்கோங்க, நாளைக்கு 3 மணிக்கு அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்கன்னு பயங்கரமாக ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி சொன்னார், ஈரான் தான் வந்து எங்ககிட்ட பெக் பண்ணிட்டு இருக்காங்க, டீல் வச்சுக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்குறாங்க. நாங்கள் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை. அதே மாதிரி மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே அவங்கள அட்டாக் பண்ணிட்டோம். 90% மிஸ்ஸில் லான்ச் பேட்லாம் அட்டாக் பண்ணிட்டோம். இப்போ அவங்களால லான்ச் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே 90% முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10% தான் இருக்குது. அதுவும் நாங்கள் சீக்கிரமாக முடிச்சிடுறோன்னு அவர் பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஈரானுமே அவரை பயங்கரமாக மார்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரம்ப் எங்ககிட்ட நெகோசியேஷன்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. அநேகமாக ட்ரம்ப் அவர் கூடவே அவர் நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்ககிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்னு அவங்க பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்னே இவர் நம்மகிட்ட கதை விட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ஈரானோட ஃபாரின் மினிஸ்டருமே அவங்க ஒரு டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நெகோசியேஷன் நியூஸ்லாம் சும்மா போலி, அது உண்மை கிடையாது. யுஎஸ்ஏ வந்து எங்களோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, இதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அதுதான் நெகோசியேஷன் சொல்கிறாரு. அதெல்லாம் நெகோசியேஷன்ஸை எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 15 பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் நெகோசியேஷன்ஸுக்கு வரீங்கனாலே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னீங்க, அல்டிமேட் சரண்டர் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ நெகோசியேஷனுக்கு வந்துட்டீங்க, உங்கள் ஃபெயிலியரை நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்லேயுமே எங்களோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் இந்தியா, சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான், இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷ் கப்பல் கூட போச்சு. அவங்க வந்து எங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணி அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. இந்த வார் முடிஞ்சோடனே இது கண்டினியூ பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியாவது ஃப்ரீயாக போயின்னு வந்திருந்தானுங்க. இப்போ இவனுங்க தேவையில்லாமல் உள்ளே போந்து அவனுங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோலில் எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. யுஎஸ்ஏ வந்து இது ஒரு லெசனாக எடுத்துக்கணும். இனிமேட்டு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எங்களை வந்து சீண்டக்கூடாது. எங்களுக்கும் வாரில் ஈடுபடணும்னு ஆசை கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து எங்களோட எனிமீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நினச்சே பார்க்கக்கூடாது. இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஈரானை தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கணும். அப்போல்லாம் ஓகே, எங்கள் நெகோசியேஷன்ஸ்க்கெலாம் ஓகேன்னா சொல்லுங்கள், கல்ஃபில் இருந்து உங்களோட பேஸ் எல்லாம் எடுத்துடணும், இனிமேட்டு ஈரான் பக்கம் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கெலாம் ஓகேனா சொல்லுங்கள், நெகோசியேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸும் எங்களோட எதிரிங்க கிடையாது. இது வரைக்குமே யூஎஸ் பேஸை தான் நாங்கள் தாக்கிட்டு இருக்கோம். அதை வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் உணரணும், நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பிங்க மாதிரி தான். நீங்கள் எதுக்கு யூஎஸ்க்குலாம் இடம் கொடுக்குறீங்க, அவங்கள வெளியே அனுப்பிச்சிருங்க, நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்காரு. பக்காவாக பேசியிருக்காரு. அதே மாதிரி சரி, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்க யூஎஸ் பேஸ்லாம் அடிச்சிட்டாங்க, அந்த ட்ரூப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா நிறைய பேரை வந்து அங்கேருந்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க, யூரோப்பை நோக்கி போக வச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் போயிட்டாங்க. மீதி பேர்லாம் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த ஹோட்டல்ஸில், ஆஃபீஸ்லலாம் தங்கின்னு இருக்காங்களாம்.
அது வந்து ஈரானுக்கு தெரிஞ்சிச்சு, இவங்க ஆஃபீஸில் தான் இருக்காங்க, ஹோட்டல்ஸில் தங்கியிருக்காங்கன்ட்டு. இப்போ ஈரான் வந்து மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் யுஎஸ் மிலிட்ரி ஆளுங்க இருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் அவனுங்கள பார்த்துக்குறோம், இதை ஒரு இஸ்லாமிக் டியூட்டியாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ ஒரு கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஜெனீவா அக்ரிமெண்ட் படி சிவிலியன்ஸ் தனியாக இருக்கணும், இந்த வார் இது பண்ணுறது தனியாக இருக்கணும், ரெண்டுத்தையும் இது பண்ணக்கூடாது. இப்போ யூஎஸ்எமே இந்த மாதிரி இஸ்லாமிக் அமைப்புங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, இவங்க சிவிலியன்ஸ் இருக்க இடத்துல இருக்காங்க, இவங்க சிவிலியன்ஸை வந்து ஷீல்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இந்த விஸ்வரூபம் படத்துலலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இப்போ ஈரான் வந்து இவங்க மேலே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஏன் ஹோட்டலில் போய் தங்குறீங்க, அது சிவிலியன்ஸ் இருக்க இடம் தானே, இப்போ மிலிட்ரிலாம் அந்த இடத்துல இருந்தால் அதுக்கு நம்ம அட்டாக் பண்ணலாம், நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுவோம், இது யார் பொறுப்பு எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இந்த வெஸ்ட் ஏஷியா வார்னால மற்ற கண்ட்ரிஸ் தான் பாதிக்கப்பட்டது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து பிளாக் பண்ணாங்க. அதில் இந்தியாவுக்கு என்ன ஒரு நல்ல நியூஸ்னா, இந்தியா வந்து எங்கள் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ், அதனால் இந்தியா கப்பல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு இந்தியாவில் ரொம்ப நாளாக ஒரு நியூஸ் வந்திருந்தது, 2 கப்பலை மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு கப்பல் ஜக்வசந்த் வந்து இன்னைக்கு காலையில் வந்து குஜராத் போர்ட்டுக்கு வந்திருக்கான். அந்த கப்பலில் பார்த்தோன்னா 42,000 மெட்ரிக் டன் எல்பிஜி கேஸ் வந்து வந்திருக்கான். அதனால் இந்தியன்ஸ்க்குலாம் கொஞ்சம் சந்தோஷம், அப்பாடா கேஸ் வந்துருச்சுன்ற மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் இந்தியாவில் இன்னொரு குட் நியூஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பெட்ரோலும் டீசலோட எக்ஸைஸ் டியூட்டியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்களாம். அதே மாதிரி காலையில் இந்தியன் மக்களுக்கும் இன்னொரு குட் நியூஸ் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எக்ஸஸ் டியூட்டியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் பார்த்தோன்னா 13 ரூபாய் இருந்த எக்ஸஸ் டியூட்டியை இப்போ 3 ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க. டீசல் வந்து 10 ரூபாய் இருந்தது, இப்போ 0 ஆக்கியிருக்காங்க. ஸோ எக்ஸஸ் டியூட்டி கம்மியாயிடுச்சு. நமக்கு பெட்ரோல் ரேட் கம்மியாகும்னா நமக்கு பெட்ரோல் ரேட் வந்து அதிகமாக ஆகலை, கம்மியாகலை, அதே 100 ரூபா தான். இந்த எக்ஸஸ் டியூட்டி கம்மியாகிறனால கஸ்டமருக்கு என்ன லாபம்னு பார்த்தா நமக்கு எந்த ப்ரைஸும் ஏறாது. அதே கம்பெனி சைடில் பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த டேக்ஸ் கம்மியாகிறனால பெட்ரோல் அவங்க ப்ரைஸ் ஏற்ற மாட்டாங்க, அது கஸ்டமருக்கு அஃபெக்ட் ஆகாது. கவர்மெண்ட் எப்படியாவது இந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இந்த கேஸு டீசலு பெட்ரோல் ரேட்லாம் எப்படியாவது அதிகமாகிடக்கூடாதுன்னு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நமக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து இன்னும் பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏறல, அதே மாதிரி நமக்கு இன்னும் தட்டுப்பாடும் வரல. அதே மாதிரி மக்கள் மத்தியில் வந்து இப்போ லாக்டவுன் வந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் வந்துட்டு இருக்கு. என்கிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் லாக்டவுன் வரப்போதாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணுறோம், அப்படி எதுவும் நான் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னென்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பேசும்போது ஒரு கோவிட் டைம் சுச்சுவேஷன் வந்தால் நம்ம எப்படி யுனைட்டடாக இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. உடனே லாக்டவுன் அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. நிறைய இந்த கிரியேட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயத்த கரெக்டாக நியூஸ் இல்லாமல் வரதெல்லாம் அடிச்சு விட்டுட்ருக்கானுங்க. அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேனிக் இது பண்ணுது. அந்த மாதிரி லாக்டவுன்லாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சாவுறாங்க. ஈரான்லேயும் சரி இஸ்ரேல்லையும் சரி நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி கேஸ் தட்டுப்பாடு, எனர்ஜி கிரைசிஸ்லாம் வந்து உச்சகட்டத்தில் இருக்குது. ஆனாலுமே இந்த ட்ரம்ப்பு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து செம்மையாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம், இந்த மாதிரி பிட்டிங் பண்ணுறாங்க பாலி மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி. அது நியூஸ் வெளியே வர ஆரம்பிச்சு பயங்கர வைரல் ஆரம்பிச்சிச்சு. எல்லா சேனலும் அதை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ட்ரம்ப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்சைட் ட்ரேடிங் பண்ணுறாங்கன்ட்டு. நிறைய பேர் வந்து ஆயில் கீழே உள்ள போகுது அப்படின்ற மாதிரி ட்ரேட் எடுத்திருக்காங்க. அது நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. இது வெறும் ட்ரேடிங் மட்டும் இல்லை, இந்த வார்லேயே செம்மையாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு ஆரக்கல் லாரி எல்சன், அவர் வந்து இப்போ ரீசெண்டாக டிஸ்னிலாம் வாங்கி ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவர் வந்து இந்த வாரில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாரு. பென்டகன் கூட ஒரு பெரிய டீல் போட்டிருக்காரு. பென்டகன் எல்லாமே அவங்க க்ளவுடில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து இவங்களோட ஏஐ சிஸ்டத்தெல்லாம் செல் பண்ணுறாங்க. இந்த லாரி எல்சன் பார்த்தா ட்ரம்ப்போட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தா பீட்டர் தீல்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த பாலண்டியரோட ஃபவுண்டரு. அவங்க வந்து அவங்களோட ஏஐ சிஸ்டம் வந்து இந்த வாரில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஏஐ சிஸ்டம் வச்சு நிறைய அட்டாக்ஸ் வந்து ஈரானில் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அயன் டோம் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ இந்த கோல்டன் டூம்னு பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தா பாலண்டியர் தான் பண்ணுறாங்க. அவர் யாருன்னு பார்த்தா ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரம்ப்போட பசங்க, அவங்க வந்து இந்த ட்ரோன் செய்கிற கம்பெனிலலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரில் வந்து அந்த ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குஷ்னர், ட்ரம்ப்போட மருமகன், அவர் வந்து இந்த பீஸ் டீல்லே அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாரு. அவர் வெஞ்சர் கேபிட்டல் வச்சுருக்காரு. மிடில் ஈஸ்ட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ தொடர்ந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரம்ப்போட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரம்ப்போட ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, இந்த வாரை வச்சு நல்லா சம்பாரிச்சிட்ருக்காங்க. ட்ரம்ப்புக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் நல்லா சம்பாதிக்கிறாருன்னு பார்த்தா அது புட்டின் மட்டும்தான். ரஷ்யா வந்து செம்மையாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 700 மில்லியன் மேலே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இந்த ஆயிலை வச்சு. அவரை மேலே நிறைய சாங்ஷன்ஸ் இருந்தது. இப்போ வந்து யூஎஸ்ஏ சொல்லிட்டாங்க, நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிக்கோங்கன்ட்டு.
அவர் பயங்கரமாக சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அதுதான் அவர் காட்டில் நல்ல மழை. ஏன்னா ஒரு பேரல் வந்து $57 வித்துட்டு இருந்த பேரல் இப்போ $100 வந்து ப்ரைஸ் ஏறிச்சு. அதனால் வந்து இவர் ஆஹா சூப்பர் சூப்பர் எல்லாம் வாங்க என்கிட்ட வாங்குங்க அப்படின்ற மாதிரி அவரோட கிரிமிலன் ஆயில் அண்ட் கேஸஸ் சேல்ஸ் வந்து இப்போ உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கு. நீ சொன்ன மாதிரி ஒரு நாளில் மட்டுமே 760 மில்லியன் வந்து சம்பாதிக்கிறாராம். அதே மாதிரி இந்த மார்ச் மாதம் மட்டுமே 12 பில்லியன் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்களாம். இதே ஃபோர்ஸில் போச்சுன்னா இந்த மார்ச் முடியறதுக்குள்ளே 24 பில்லியன் வரைக்கும் சம்பாதிச்சிருவாங்க. அப்படியே இந்த வார் வந்து ஏப்ரல் வரைக்கும் போச்சுன்னா ஒரு 200 பில்லியனை தாண்டும். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஒரு 400 பில்லியன் வரைக்குமே தாண்டும். ரஷ்யா வந்து நல்லா காசு பார்த்துட்டு இருக்காங்கன்றாங்க. இவங்க ஆயில் மட்டும் இல்லை, அதே வந்து சைடில் வந்து ட்ரோனும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ ஈரானில் யூஸ் பண்ணுற பாதி ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யா கிட்டேருந்து தான் போயிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரோனும் வித்தாச்சு, ஆயிலும் வித்தாச்சுன்ற மாதிரி இப்போ அவர் நல்லா காசு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து அவங்க என்னதான் ஆயில் விற்று நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட கோல்டெல்லாம் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா அவங்க வார் நடந்துட்டுருக்கு, அவங்க சீக்கிரமாக முடிஞ்சிரும்னு நினச்சாங்க இந்த உக்ரைன் வார். அது வந்து இழுத்துட்டே போயிடுச்சு, நிறையா செலவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பவுமே அவங்க சைனாவுக்கு வந்து நிறைய கோல்டுலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து உலக சந்தையிலே வந்து அந்த கோல்டெல்லாம் விற்கிறாங்க, அதை வந்து காசாக மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகுமா, வேர்ல்டு வார் 3க்கு போகுமான்னு பார்த்தா ஒரு வாய்ப்பு ஒன்று இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ ரஷ்யாவோட கப்பல் ஒன்று வந்து கியூபாவை நோக்கி போயிட்டுருக்கு. கியூபா வந்து பெரிய சாங்ஷன்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். கியூபாவே வந்து இப்போ இருட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நிறைய அங்கே கீமோதெரப்பிலாம் நடக்கிறது இல்லை, சர்ஜரிலாம் நடக்கிறது இல்லை. அங்கே எலக்ட்ரிசிட்டிக்கு பெரிய தட்டுப்பாடு இருக்குது. அங்கே யூஎஸ்ஏ வந்து பயங்கரமாக சாங்ஷன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ட்ரம்ப்பே வந்து கியூபாவை நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இப்போ மிடில் ஈஸ்ட் வார்னால இந்த ரஷ்யா மேலே இருக்க சாங்ஷன்ஸ் எல்லாம் ட்ரம்ப் ஓப்பன் பண்ணார். ஆனாலுமே கியூபா கிட்ட யாரும் ஆயில் செல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாங்காங் கப்பல் ரஷ்யாவோட ஆயிலாம் எடுத்துகிட்டு கியூபா நோக்கி போச்சு. என்னாச்சுன்னு தெரில, நடுவில் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க, ஹால்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வாரம் கடலில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அது வெனிசுலாவை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு, கியூபாவுக்கு போகாமல். இப்போ பார்த்தா மறுபடியும் ஒரு ரஷ்யன் கப்பல் வந்து இப்போ அந்த ஆயிலெலாம் எடுத்துக்கிட்டு கியூபா நோக்கி போயிட்டுருக்கு. கடைசியாக கியூபாவுக்கு ஆயில் போனது வந்து ஜான்வரி 9 அப்போ தான் லாஸ்ட்டாக கியூபாவுக்கு போயிருக்கு. மெக்சிகோ கிட்டேருந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் ட்ரம்ப்பு மெக்சிகோவை மிரட்டி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கப்பலே எதுவுமே போகல. அதுக்கப்புறம் போகிற கப்பல் இதுதான் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் 2-3 நாளில் வந்து கியூபாவை சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்க போகிறான்ருக்கு. சப்போஸ் ட்ரம்ப் வந்து அந்த ரஷ்யன் கப்பலை தாக்கி ரஷ்யா வந்து திருப்பி தாக்குதல் நடத்தினா அது கண்டிப்பாக வேர்ல்டு வார் 3க்கு போயிடும். இல்லை இந்த கப்பலை வந்து விட்டாங்கன்னா ட்ரம்ப் மேலே இருக்க மரியாதை போயிடும், யூஎஸ்ஏ மேலே இருக்க மரியாதை. சாங்ஷன்ஸ் போட்டிருக்கு, கியூபாவுக்கு யாரும் ஆயில் செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் ரஷ்யா செல் பண்ணுறாங்கன்னா அப்போ ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வேர்ல்டு வார் 3 போகுமா இல்லை ட்ரம்ப்பை மொக்க பண்ணுறாரான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ட்ரம்ப் வந்து டெய்லியும் ப்ரெஸ்ஸில் வந்து நிறைய பொய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி ரஷ்யன் கப்பல் வந்து இப்போ கியூபாவை நோக்கி போயிட்டுருக்காங்க. அது வந்து கப்பல் கியூபாவுக்கு போயிடுமா இல்லை இது வேர்ல்டு வார் 3க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.